ஹை கைஸ், நான் ஜெடி. ரீசெண்டா நேத்து அஹ்மதாபாத்ல நடந்த கோரமான சம்பவத்தை பத்தி தான் ஒட்டுமொத்த நாடும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எஸ், நேத்து ஆப்டர்நூன் அஹ்மதாபாத்ல இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து லண்டனுக்கு 230 பேசஞ்சர்ஸும் 12 க்ரூ மெம்பர்ஸும் ஏர் இந்தியாவோடைய பிளைட்டான AI-171ல போயிருக்காங்க. அப்போ பிளைட் டேக் ஆஃப் ஆன கொஞ்சம் செகண்ட்ஸ்லயே பிளைட்டோடைய கட்டுப்பாட்டை முழுசாவே இழந்திருக்கு. சோ அதனால பைலட் மேடே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் இட்ஸ் டூ லேட். ஏன்னா பிளைட் ஆல்ரெடி அஹ்மதாபாத்ல இருக்கிற பிஜே மெடிக்கல் காலேஜோடைய ஹாஸ்டல் பில்டிங்ல இடிச்சு ரொம்ப பெரிய கோரமான ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி இருக்கு. அப்போ அந்த பிளைட்ல இருந்த 242 பேர்ல 241 பேர் உடல் கருகி இறந்து போயிருக்காங்க. பட் ரமேஷ் என்ற பேசஞ்சர் மட்டும் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா கீழே குதிச்சு தப்பிச்சிருக்காரு. அதே போல அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த டாக்டர்ஸ் அண்ட் அங்க இருந்தவங்களும் இந்த விபத்துல 28 பேர் இறந்ததா சொல்றாங்க. அந்த பிளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பிளைட்ல போன நிறைய பேசஞ்சர்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சாக போறோம்னு தெரியாம அவ்வளவு சந்தோஷமா அவங்களுடைய கடைசி போட்டோஸையும் வீடியோஸையும் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் மனசுல ஒரு விஷயம் மட்டும் தான் தோணுது. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம்.